வணக்கம். கதரும் மு.க. ஸ்டாலின் வீட்டில் போலீஸ். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சியாக திமுக வந்துவிட்டது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை என்று கடுமையான கோபத்தில் திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். அடுத்த கட்ட நடவடிக்கை தற்போது காவல்துறை அதிகாரிகள் கையில் எடுத்துள்ளனர். கடந்த ஆட்சியில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள், 150 டெண்டர்கள் முறைகேடுகள், பணங்களை பெற்று சுமார் 350 நிறுவனங்களிடம், ஒவ்வொரு நிறுவனங்களிடம் சுமார் 50 முதல் 70 கோடி வரை கமிஷன்களை பெற்றுள்ளனர் மாஜி அமைச்சர்கள். ஆனால் இது மு.க. ஸ்டாலினுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மு.க. ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்தமான தவறுகள் இதில் இருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமான அதிகாரங்களையும் உதயநிதி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் கொடுத்துவிட்டு பொம்மையாகத்தான் செயல்பட்டார் என்று அப்பொழுது எதிர்க்கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட பலரும் தெரிவித்தனர். ஆனால் இப்பொழுதுதான் உண்மையாகவே நாம் பொம்மையாகத்தான் செயல்பட்டோம் என்பது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்துள்ளது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் இருந்த பொழுது ஒரு மன்னராக, ஒரு ராஜாவாக தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மு.க. ஸ்டாலினை பெருமையாகவே பேசி அவரை முதல்வர் பதவியில் அந்த கம்ஃபர்ட் சோனில் வைத்துவிட்டார்கள். ஆனால் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு களத்தில் வந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தன்னை ஏமாற்றிவிட்டார்கள் என்ற உண்மை தெரிந்தவுடன் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் மு.க. ஸ்டாலின் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு துரோகம் நம்பிக்கை துரோகம்தான். அதில் சபரீசன், சேகர்பாபு, தன்னுடைய மகன் ஒட்டுமொத்தமானவர்களை தனக்கு துரோகம் செய்து விட்டார்கள். அண்ணா உருவாக்கிய திமுக, கலைஞர் உருவாக்கிய மிகவும் செழிப்பான மக்களால் நம்பகத்தன்மை கொண்ட ஒரு இயக்கமாக திமுக இருந்ததாகவும், ஆனால் என்னுடைய செயல்பாட்டில் வரலாற்று சாதனை புரிந்துவிடுவேன் என்ற நம்பிக்கை என்னிடம் இருந்தது. ஆனால் என்னை சுற்றி இருப்பவர்கள் பணத்தை மட்டும்தான் முக்கியத்துவம் கருதி மிகப்பெரிய தோல்வியடைய வைத்துவிட்டார்கள் என்றும், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுமார் 350 நிறுவனங்களிடம் கமிஷன் பெற்றதற்கான ஆவணங்களை அந்த நிறுவனங்களை வாக்குமூலம் கொடுத்து வைத்திருப்பதாகவும், இதனால் ஸ்டாலின் வீட்டில் எப்போ வேண்டுமானாலும் போலீஸ் விசாரணைக்கு வரலாம். இதனால் கதறக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, திமுகவை கட்டுக்கோப்பாக இனி உருவாக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும், குறிப்பாக குடும்ப அரசியலில் அதிகமான ஆதரவுகளையும் அதிகமான அதிகாரங்களையும் இனி கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்ற முடிவிற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துவிட்டார் என்ற செய்திகளும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் தோல்வியிற்கு பிறகுதான் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் இருந்த விசுவாசிகள் அவர்களது சுயநலத்திற்காகத்தான் செயல்பட்டார்கள். சேகர்பாபு, ஒட்டுமொத்தமான பொன்முடி, துரைமுருகன், K.N. நேரு இவர்கள் எல்லோரும் அவர்களது சுயநலத்திற்காகத்தான் செயல்பட்டார்களே தவிர கட்சியின் வளர்ச்சிக்காக யாரும் செயல்படவில்லை என்ற உண்மை தற்பொழுது தெரிய வந்துள்ளது. இதனால் கட்சியின் கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடிவெடுத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களுக்கான அதிக வாய்ப்புகளை உருவாக்கவும், குறிப்பாக வாரிசு அடிப்படையிலான வாய்ப்புகளை வழங்குவதில் இருந்து தடுப்பதையும், புதிய இளைஞர்கள் எந்த ஒரு அரசியல் பின்புலனும் இல்லாமல் களத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் என்னதான் நீங்கள் மேற்கொண்டாலும் தமிழக அரசியலில் அடுத்த 20 ஆண்டுகள் விஜய் அவர்கள்தான் முதல்வராக நீடிப்பார் என்ற ஒரு பிம்பமும் தற்பொழுது உருவாகிவிட்டது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறுகளும் பித்தலாட்டங்களும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு திருப்பி செய்த பிறகுதான் மு.க. ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது உணர்ந்துள்ளார் என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தில்
ஆட்சி அதிகாரத்தை மக்கள் மு.க.ஸ்டாலினிடம் கொடுத்தபோது அதை 5 ஆண்டுகள் சிறப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றியிருந்தால் இன்றைக்கு அவரே முதலமைச்சராக செயல்பட்டிருப்பார். ஆனால் செய்தது எல்லாம் முறைகேடு, ஊழல், குற்றச்சாட்டுகள் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். திமுகவின் ஆட்சியில் இதுதான் நடைபெற்றது. ஆனால் மக்கள் இனியும் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. இந்த 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைவது வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2வது முறை மக்கள் வாய்ப்புகளை வழங்க உள்ளதாக திமுகவின் நிர்வாகிகள் கூறுகிறார்கள். ஆனால் மு.க.ஸ்டாலினுக்கு நம்பிக்கையே கிடையாது. இதனால்தான் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு அச்சத்துடன் இருக்கிறார். திருச்சி கிழக்கு திமுகவின் கோட்டை. ஆனாலும் கூட அந்த தொகுதியில் திமுக போட்டியிடுவதற்கு அச்சம் கொள்வதாகவும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேண்டாம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பார்த்து கொள்கிறேன், தற்பொழுது கட்சியை கட்டுக்கோப்பாக வைப்பதில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் தெரிவித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் ஒரு கட்சியின் தலைவர், முன்னாள் முதல்வர் 2வது முறை தோல்வியை தழுவினால் அது எப்பேற்பட்ட ஒரு தோல்வியாக மாறும் என்பது அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாகவே தெரியும். பொதுமக்கள் அதை பெரிதாக நினைப்பார்களா என்று கேட்டால் அவர்கள் அதை கடந்து விடுவார்கள். ஆனால் அரசியல் கட்சிகள் நிச்சயம் மு.க.ஸ்டாலினை ஒரு உயர்ந்த தலைவர் பதவியில் இருந்து விலக்கி விடுவார்கள். வரலாற்றில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோல்வியில்தான் சாதிப்பார் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறும். இது கேட்பதற்கு ஸ்டாலினுக்கு மனம் தாங்காது. இதனால் அரசியல் வட்டாரத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்களது பெயரும் கிட்டத்தட்ட மிகவும் மோசமான நிலைமைக்கு மாறிவிடும். அரசியல் வட்டாரத்தில் கூட இருப்பவர்களே மு.க.ஸ்டாலினுக்கு துரோகம் செய்ததன் காரணமாக அவர்கள் பெற்ற கமிஷன் தலைமைக்கு சரியாக கணக்கு காட்டாததும், இதன் மூலம் மு.க.ஸ்டாலினும் கோபாலபுர குடும்பமும் பயனடையவில்லை. 5000 கோடிக்கு மேலாக ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்களும் ஒவ்வொரு ஆண்டிலும் முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்பதை முன்னாள் நிதியமைச்சர் பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்களை ஓப்பன் டிக்ளராக ஆங்கிலத்தில் ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகியிருந்தது. அப்பொழுதே மு.க.ஸ்டாலின் அவர்கள் சுதாரித்திருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது மாஜி அமைச்சர்களது பேச்சை கேட்டு நிதியமைச்சர் பதவியிலிருந்து பி.டி. பழனிவேல் தியாகராஜனை பதவியிலிருந்து பறித்து துரோகம் செய்தவர் தான் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதனால் தான் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழும் விதமாகவும் அவரது வீட்டில் எப்போ வேண்டுமானாலும் போலீஸ் வருகை தரலாம் என்றும், விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் அன்றைக்கு கலைஞருக்கு நடந்தது இன்றைக்கு மு.க.ஸ்டாலினுக்கு நடக்கும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறிய இந்த செய்தி உங்களது பார்வையில் எப்படி இருக்கிறது? விசாரணைக்கு மு.க.ஸ்டாலினை டெல்லிக்கு அழைத்து செல்லலாமா, திகாருக்கு அழைத்து செல்லலாமா என்பதை கூறுங்கள்.